அம்மாவோட நினைவுகள் அண்ட் நம்ம எந்த விஷயத்துலலாம் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் மியூசிக் சைடில் ஒர்க் பண்ண எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். லிரிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் கபிலன் சார், உமாதேவி மேம், விவேக் சார் அண்ட் ரோஷன் ஜாம்ராக் எல்லாருமே படத்துக்காக வந்து கதையை கேட்டு ரொம்ப அவங்களோட மதரோட கனெக்ட் பண்ணி எல்லா லிரிக்ஸ் எழுதினாங்க. பாடின ஸ்வேதா மோகன் மேம் அண்ட் பிரதீப் குமார் சார் அண்ட் எல்லாருமே லெஜண்ட் சித்ரா அம்மா, அவங்க எல்லாருமே அவங்களோட ஒரு பாட்டம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது, சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்தும் எங்களுக்காக என் டீமுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆர்கெஸ்ட்ரல், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆர்கெஸ்ட்ரல் தீமாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மேசிடோனியான்ற ஒரு ஆர்கெஸ்ட்ரோட கொலாபரேட் பண்ணி அதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் டைரக்டர் சைட்லேருந்தும் எல்லோரும் பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு சைட் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சைடு. இன்னும் அனதர் சைடு வந்து இந்த படம் கதையை கேட்குறதுக்காக முதல்ல நான் ரஞ்சித் சார்ட்ட போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டேன். இந்த மாதிரி 2019 லேட்டில் போய் கேட்டேன். நான் இந்த மாதிரி படம் எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் போது, நான் ஒரு 2-3 டேரக்டர்ஸ் நம்பர் தரேன், நீ போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணு, அவங்க உன்னோட ஒர்க் பார்த்து ஒர்க் பண்ணால் தான் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சுரேஷ் அண்ணா மாதிரி இன்னும் 2-3 டேரக்டர்ஸை போய் மீட் பண்ணேன். அண்ட் சுரேஷ் அண்ணா ஃபஸ்ட் டைமாக இந்த படத்துக்காக தான் நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவர் பேரை கேள்விப்பட்டதில்லை. அவர் இங்கே நீலமில் என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு அவர் என் கூட ட்ராவல் பண்ணார். பிஃபோர் மூவி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அவங்க சைட்லேருந்து பெரிய கம்போசர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணாங்க. அந்த நம்பர்ஸ்லாம் அவர் வேண்டாம், நான் பிரிட்டோ கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு என்னை ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டாரு. நான் இந்த படம் சைன் பண்ணும் போது நான் ரொம்ப லைஃப்பில் அவ்வளோதான், இதுக்கப்புறமேட்டு படங்கள் வருமான்ற ஸ்டேஜில் இருக்கும் போது தான் இந்த நம்ம ஜேபிபி அம்மாவோட படம் சைன் பண்ணேன். கதை படிக்கும் போதே இது ரொம்ப ஒரு மியூசிக்கல் ஸ்டோரி, இதை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணணும், என்ன ஆனாலும் சாக்ரிஃபைஸ் டைரக்டர் ஆனாலும் சரி, ப்ரொடக்ஷன் ஆனாலும் நம்ம அதை ஓகே பண்ணாமல் அதை வெளியில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப டிசிப்ளினாகவும் ரொம்ப சின்சியராகவும் இருந்திருக்கேன். ரஞ்சித் அண்ணாவை பற்றி நிறையா பேசணும். ஒரு அண்ணன் வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஸ்டேஜ் அது. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ரொம்ப நான் பெரிய இயக்குநர்கள்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பெரிய பெரிய கம்போசர்ஸால் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரி. ஸோ இதை நான் எடுக்கும்போது அவர் அதான் சொன்னார், இதில் உனக்கு நீ ட்ரூவாரு, டைரக்டருக்காகவோ எனக்காகவோ இல்லை மற்ற எந்த விஷயத்தையுமே பற்றி யோசிக்காது, உனக்கு கரியரில் முக்கியமான படமாக இருக்கும். சுரேஷ் அண்ணன் கேரக்டரை தான் நான் எதிர்பார்க்குறேன். சுரேஷ் அண்ணன் கூட காலாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் சுரேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ண டேரக்டர் மாதிரி யாருக்கூடையும் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. அன்பு பழகிறது அது எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண. படம் மாதிரி ஒர்க் பண்ணல, இதை நான் ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொல்லுவார், ஃபஸ்ட்டு படத்துக்கு எனக்கு சொன்னது பரிகரம் பெருமாளில் லைவாக ஒர்க் பண்ணண்டா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். அது ஒர்க் பண்ணிட்டோம். இந்த படம் வந்து என்ன பண்ணியிருக்கோன்றதே எதுவுமே தெரியாது, எல்லாமே லைவாக போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குறது நான் வேறு மாதிரி பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் அந்த அன்பை வந்து எல்லோரும் பகிர்ந்துங்க. அதுதான். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த படம் எனக்கு சான்ஸ் கொடுத்த அவங்க ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அண்ட் டைரக்டர் சுரேஷ், ரொம்ப தேங்க்யூ வெரி மச். அண்ட் எனக்கு லைக் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன். நான் சொல்ல மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு படம் பண்ணுறது, ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி படம் பண்ணுவாங்க. ஸோ சான்ஸ் கிடச்சது வந்து லைக் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் இந்த படம் ஷூட்டிங் வந்து லைக் கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருந்துருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், லைக் கொஞ்சம் ஒரு கஷ்டமான லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கு வந்து லைக் எங்கள் டேரக்டர் சுரேஷ் ஆக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் லைக் எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஒரு லைக் சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து லைக் சுச்சுவேஷன்ஸ் லைக் ரொம்ப எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ஸும் நிறைய வந்தது. பட் ஸ்டில் ரொம்ப சின்சியராக ரொம்ப பேஷனேட்டாக எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன். ஸோ அது நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். லைக் சம்டைம்ஸ் அதில் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எப்படி ஷூட் பண்ணனே தெரியல, லைக் எப்படி ஷூட் பண்ண போகிறோம் அந்த மாதிரியே தெரியல. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு பிளைண்டாக ஒரு தைரியமாக போய் ஷூட் பண்ணோம் அந்த மாதிரி சில லொக்கேஷன்ஸ்லாம். ஸோ நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். ஸோ டேரக்டர் சுரேஷ் வந்து பயங்கர ஒரு வெரி பேஷனேட், லைக் சினிமா வந்து ரொம்ப பேஷனேட்டாக பார்க்குறவர், ரொம்ப ரசித்து பார்க்குறவங்க. ஸோ அவங்க சாரோட லைக் மேக்கிங்லேயும் அதே மாதிரி அந்த ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு லைக் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நம்மளே நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணணும் எல்லோரும் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஸோ படம் ரிலீஸ் அது கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். நிறைய என் அம்மாவோட நான் நிறைய பாசத்தை மிஸ் பண்ணுறேன், அவங்களோட விஷயங்கள் நிறையா மிஸ் பண்ண எல்லாருக்குமே அந்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் நிவர்த்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் கொடுத்த எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சுரேஷ் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி, நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, செம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க் மை ப்ரொடியூசர் பாரஞ்சித் சார் அண்ட் சுரேஷ் மாரி சார். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒருத்தர் அவர். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை co-artist, அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அண்ட் மை ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம். லாக்டவுன் டைமில் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதில் அந்த மெயிலில் ஃபோட்டோஸ் அனுப்பி அப்படி தான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன். ஸோ ஆடிஷன்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. அதில் வந்து நான் ஒரு 3-4 வாட்டி வந்து இந்த ஆஃபீஸ் ஏறியிருக்கேன். பட் வந்து அவங்களுக்கு சார் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பட் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ட்டை விடவே இல்லை, கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நம்பினேன். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து லுக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்போது சார்கிட்ட போய் எனக்கு தேங்க் பண்ணுறது கூட வேர்ட் வரல, அழுதுகிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு படம். அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணமே தவிர ஒரு படம் ஒர்க் பண்ணுற ஃபீல் யாருக்குமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பாருங்கள். அண்ட் March 8 ரிலீஸ், டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் நடித்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அவர்கள் நன்றி சார், 2வது அதியன் சார் நன்றி, 3வது தினகரன் சார். இவங்க 3 பேர் இல்லைனா இந்த படத்தில் நான் இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே, எல்லாரும் எல்லா விஷயம் பேசிட்டு இருக்காங்க. மெயினாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன், அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பலை. நீலம் பற்றி பேசி ஆகணும். நீலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ரொம்ப மன மகிழ்ச்சியாக தலை நிமிர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசணுன்றதெல்லாம் இல்லை, பொதுவாக ஏன்னா எல்லா ப்ரொடக்ஷனையும் நாங்களும் நடிக்கிறோம். நீலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் கதாபாத்திர நடிகைகள், ஹீரோயின்ஸ், ஓவர் நிறம் பார்க்கப்படாது, கலர் பார்க்கப்படாது, அவங்க எப்படி பர்சனாலிட்டி இருக்காங்கன்னு பார்க்கப்படாது. அவங்க பார்க்குற ஒரே விஷயம் 2 விஷயம், திறமை மற்றும் உழைப்பு. இது 2ஐயும் பார்த்து தான் இந்த நீலம்ல நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீலம் ப்ரொடக்ஷனில் நடித்த எல்லா நடிகைகளும் அவங்க அப்படிதான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கு. முக்கியமான ஒரு நபர் சுரேஷ் மாரி சார், அவருடைய பொறுமை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக பேசப்பட்டே ஆகணும். இப்படி ஒரு பொறுமையான மனுஷனை லைஃப்பில் வந்து சினிமா துறையில் பார்க்கறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக ஒரு தப்பே பண்ணாலுமே அந்த விஷயங்களை வந்து பொறுமையாக தான் அவர் சொல்லுவாரே தவிர ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, ஒருத்தவங்களை டக்குன்னு காயப்படுத்தி பேச தெரியாத ஒரு மனிதர். சார் உங்களோட வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப 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 பெருசு சார், பொற்காலமான வெயிட்டிங் பீரியட். கண்டிப்பாக ஜெயபேபி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனர்ன்ற ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு பொறுமையான நல்ல திறமைசாலியான மனிதர்.
ஊர்வசி அம்மா. தமிழ் சினிமாவில் நான் வந்து பார்க்குற 3 வியந்து பார்க்குற நடிகைகள் சாவித்ரி அம்மா, மனோரமா ஆச்சி, ஊர்வசி அம்மா. இவங்க 3 பேரும் தான் என்னுடைய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பத்மபூஷன் விருது, அந்த விருது, இந்த விருதுன்னு கொடுக்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர்களை வாழும் போதே அவார்டுகளை அள்ளி குவிங்க அவங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான நடிகை. எப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேளுங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீனு. அது எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும். அழுகணும். அந்த சீனுக்கு வந்து அம்மா வந்து அழுகணும் பயங்கரமாக. பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அழுதுறாங்க வித்தவுட் கிளிசரின். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிகைகளை நீங்கள் அது வந்து ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எவ்வளோ தடவை அவங்க அந்த ரீடேக் போனாலும் அவ்வளோவும் அழுதாங்க. ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சி அவங்க கூட இந்த படத்தில் நடித்ததில். மற்றபடி கூட நடித்த தினேஷ் சார் ஆகட்டும், மாறன் சார், எங்களோட கேமராமேன் டீம், அப்புறமேட்டு காஸ்டியூம், எடிட்டர் டீம்ஸ், அப்புறம் எங்களோட ஏடிஸ், have to thank தினகரன் சார், அப்புறம் செந்தில் சார், ஜெஸ்ஸி, மைக்கேல் சார், ரவி சார், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அன்பு, அதுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அந்த வார்த்தை தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு. எல்லா மனிதர்களையும் சேர்த்து ரொம்ப அழகான உறவுகளை இன்னைய வரைக்கும் நாங்கள் எல்லாருமே டச்சில் இருக்கோம். இன்னைய வரைக்கும் எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். ரொம்ப அழகான ஒரு உறவை வந்து கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது. தேங்க்யூ சுரேஷ் அண்ணா, என்னை நம்பினதுக்கு, என்னை அரவணைச்சதுக்கு, உங்களுடைய இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் மனிதர்களை பார்க்குற விதம், நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம், இந்த படத்தில் இந்த கதை பேசுனதுலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது எனக்குள்ள சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நீலம் ப்ரொடக்ஷன். ஆனால் ரஞ்சித் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங். இந்த மாதிரி கதைகளெல்லாம் வந்து சமூகத்துக்கு கொண்டு சேர்த்துட்டே இருக்கீங்க. அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள். இதில் நிறைய உழைப்பு இருக்குது. நிறைய பேர் பயங்கரமாக உழைச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய தேடுதல் இருக்குது, மிகப்பெரிய காத்திருப்பு இருக்குது. நம்ம ரொம்ப வேகமாக கடந்து போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். உறவுகள் எல்லாம் வந்து உட்காந்து பேசி அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கோ காலங்களை தாண்டி ஓடிட்டே இருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த உறவுகள் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பேசுகிற ஒரு நல்ல படம் இது. ப்ளீஸ் போய் படம் பாருங்கள் தியேட்டரில். கண்டிப்பாக இந்த படம் உங்ககிட்ட பேசும். என்கிட்ட பேசிச்சு, எங்கள் எல்லார்கிட்டையுமே பேசிச்சு. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. என் பேர் ஜெயமூர்த்தி. நீலம் ப்ரொடக்ஷனோட ரஞ்சித் சார் கூட வணக்கம். மிஸ்டர் பெரிய ஜே பேபியோட டைரக்டர் நம்ம சுரேஷ் மாரி சாருக்கு வணக்கம். நெக்ஸ்ட் அம்மா ஜே பேபிக்கு வணக்கம். சார் தினேஷ் சாருக்கு வணக்கம். மாறன் சாருக்கு வணக்கம். மற்றும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வணக்கம். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கோ பேசுறதுக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு ரொம்ப வணக்கம். நான் சர்வீஸ் பண்ணிருந்தேன்னா இப்பயும் சர்வீஸ் பண்ணுவேன். பட் இந்த சான்ஸ் வந்து சார் சுரேஷ் சார் வந்துட்டு பண்ணுவீங்களா கேட்டார். சரி சார் பண்ணுறேன் அப்படின்னா. ரொம்ப கஷ்டம். சினி ஃபீல்டு எனக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. பண்ண வச்சது வந்துட்டு அவர் தான். ரொம்ப ரொம்ப படம். இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு போயிட்டு தேட்டரில் வந்து பார்க்கணும். நான்லாம் அம்மா வந்து பார்க்கவே இல்லை. இதை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அழுவீங்களா, அழுது காட்டுன்னு சொன்னார். அவர் ஸ்கிரிப்டை படிக்க வச்சுட்டு, சார் நான்லாம் அப்பா இறங்கும் போதே நான் அழுவல, லாஸ்ட் டைம் தான் வந்து எமோஷன் ஆச்சு, பார்க்கலாம் சார் அழுவலான்ட்டு. ஏன்னா என் சர்வீஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் வெளிநாடுல இருக்கேன். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் சொல்லிடுச்சுன்னா அது உங்களுக்கு தெரியாத போயிடும்ல. அது வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க, அது தெரியும். பட்டு இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் அம்மாவோட பாசம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு நான் வந்துட்டு 5 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எப்பயுமே வருவேன். இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்துட்டு வருஷத்துக்கு 2 தடவையாவது வந்துடுறேன். அது வந்து ஆர்ட் டைரக்டர் நம்ம ராமு சார் சொன்னார், இந்த படம் நீங்கள் பண்ணிட்டீங்களே பாருங்கள், இதுக்கப்புறம் தமிழ்நாடு கண்டிப்பாக வந்து இருப்பீங்கன்னு. அது நிஜமாயிடுச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு நான் வந்து படமாக பண்ணல, ஃபேமிலி டைரக்ஷனாக தான் எடுத்து போனார் நம்ம டைரக்டர் சுரேஷ் சார். அதே மாதிரி செதுமாதவன் சார் ரொம்ப ரொம்ப டே நைட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னாக்கா தனியெல்லாம் போய் பார்க்காதீங்க, வீட்டு குடும்பத்தோடு போங்க. அம்மா இல்லைன்னா அம்மா வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு லைஃப் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நிறைய லைஃப் பார்த்துருக்கேன், நிறைய ஆக்ஷன், நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் ஆர்மியில்.
பட் லைவாக என்ன ஒரு ஃபேமிலினா என்ன எப்படி இருக்கணும் அது எனக்கு தெரியாது. ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஆர்மி போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் தெரியுது இப்படி ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் போயிட்டு தேட்டரில் வந்துட்டு உட்காந்து 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அந்த அம்மா ஊர்வசி அம்மா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மாறன் சார், நீங்கள் பார்த்த அந்த மாறன் சார் கிடையாது இந்த படத்தில். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி தினேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு. இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணுங்களா அப்படின்னு. நாங்களாம் உட்காந்து சாப்பிடும்போது தான் தெரியும் படம் இப்படிலாம் இருக்கும் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் இது சொல்கிறது வந்து இப்போ சுரேஷ் அண்ணனா என்னோடய அண்ணனாக தான் பார்க்குறேன். ஸோ ஒரு அண்ணனுடைய படத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் இந்த மேடையில் நிற்கிறேன். இன்னும் ரொம்ப எனக்கு யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லும்போது, ஊர்வசி போன்று ஒரு ஆகச்சிறந்த திரையாளுங்களோட இந்த மேடையை பார்க்குறதுக்குள்ள ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து சுரேஷனை வந்து என்கிட்ட திரைக்கதையாக படிக்க கொடுக்கும் பொழுது நான் வாசித்தேன். அதில் 2 விஷயம் எனக்கு மெயினாக தோணுச்சு. என்னென்னா, இந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ஒரிஜினலாக என்ன சொல்கிறேன்னா, சினிமாக்கள் திரைப்படங்கள் பார்த்து ஒரு திரைக்கதை எழுதும்பொழுது நம்மை மீறி அதில் சில கிளிஷேஸ் வந்து உள்ளே வந்துடும். நம்ம பார்த்த சினிமாக்களுடைய சப்கான்ஷியஸ் வந்து உள்ளே அப்ளை ஆகிடும். ஆனால் இந்த திரைக்கதை வந்து ஒரு மனித வாழ்வினுடைய அபத்தங்களை வந்து இவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ரொம்ப ஒரிஜினலாக அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை படித்து முடிச்சோன்னா அவர் கேட்ட ஒரே கேள்வி அவர்கிட்ட, அந்த அம்மா கேரக்டர் யார் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் தான் சொன்னார், என் மைண்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரில, அப்படி அவங்க பண்ணிட்டாரா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அது வென் இட்ஸ் பிகம் டு ஊர்வசி, ஐ ரியலி மூவ்ட். ஏன்னா அவங்க அந்த படத்தை வந்து இப்போ நான் அந்த ஒரு சீன் நான் படம் பார்க்கல, அந்த போலீஸ்காரங்களோட அவங்க அந்த பேசுகிற சீனில் அந்த மேட்னஸ் வெளிப்பட்ட தருணம் வந்து பயங்கர ஃபெனாமினலாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் அமையக்கூடிய ஒரு சான்றாக தான் வந்து அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு தாய்மை என்கிற உணர்வு இந்த சமகாலத்தில் நமக்கு அதன் மீது என்ன பொருள் வச்சுருக்குறோங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அம்மாக்கள், இப்போ அந்த படத்தோடைய ப்ரொமோஷனில் அவங்க பயங்கரமான ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க, நம்ம அம்மா கடைசி எப்போ சினிமாவுக்கு நம்ம கூட்டு போனோங்கிற கேள்வி. நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் திரும்பவும் நம்மளுடைய அன்பை ஒரு மீட்டுருவாக்கம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் வந்து இந்த படம் வந்து உருவாக்கிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ படத்தில் வேலை செய்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் வர திரைப்படங்களின் மீது இருக்கிற ஒரு பொது புத்தியை நம்ம தொடர்ந்து உடைச்சிட்டே வரோம். ஜே பேபி அப்படி உடைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பாக இந்த படங்களை நம்ம அம்மாக்களோட போய் பார்க்கணும்னு நான் வந்து விரும்பி படக்குழுவினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சுரேஷ் தோழர் எப்படி ஒரு யதார்த்தமாக இருக்கோ அந்த யதார்த்தம் அப்படியே ஸ்க்ரீனில் இருந்தது. ஊர்வசி மேடம் வந்து அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்களோட ரசிகர் நான். ஆனால் இந்த படம் வந்து அவங்களோட நடிப்பு தீனிக்கு அசலாக வந்து ஒரு தேனி போட்ட படமாக இருக்கும் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உள் மனசில் இந்த படம் ரொம்ப நெருக்கமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியமான நீலத்தோட முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா இப்போ தமிழ் பிரபாத்தோட சொல்லும்போது கூட நீலம் படம் தொடர்பான பொது புத்தின்னு ஒன்று சொன்னார். அது உண்மைதான், அப்படி ஒரு பார்வை இருக்குதுங்க. ஆனால் நீலமோட கான்ட்ரிபியூஷன் வந்து திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா இங்கே சமூக சமத்துவத்துக்கான ஒரு டயலாக்கையும் பங்களிப்பையும் செலுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அதில் வந்து இன்றைக்கி வந்து அது கூடுதலாக ஒரு ரசனை மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிற ஒர்க்கை வந்து நீலம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா இது ரசனை மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான திரைப்படம், முக்கியமான காலகட்டம் கூட. ஏன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மவுத் டாக் மூலமாக தமிழ்நாடு முழுக்க அப்படி காட்டு தீ மாதிரி பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தா, அவங்க இந்த வழக்கமான கிளீஷேவெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அந்த கதையை அதோட நுட்பங்களோட அழகாக சொல்லியிருக்கிறது தான் அதோட சக்ஸஸாக நான் பார்க்குற பர்சனலாக. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காதல் காட்சி வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறது, இப்படின்ட்டு ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்குள்ளே அந்த படத்தை வச்சுருவோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்தை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து மக்கள்கிட்ட போயிருக்குன்னா பார்வையாளர்கள் வந்து ரசனை மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க, ரொம்ப வெறியோட தயாராக இருக்கிறாங்கன்றது தான் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த பார்வையோட வீச்சை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜே பேபி பார்க்கும்போது இன்னும் அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொழுதுபோக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் சினிமாவுடைய பார்வையாளர் ரசனை மாற்றத்திற்கு ஏற்படுத்திய இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தோட பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஜே பேபி டீம் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் அண்ணனுடைய வெற்றின்றது வந்து எப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் அவர் ஜெயிக்கணுன்றதும்
அவர் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி உண்மையிலே மனசார சொல்கிறேன். நான் ஜெயிக்கிறதோட அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு பின்னால் அவ்வளோ பெரிய காத்திருப்பு இருக்குது, பெரிய வலி இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், சென்னையிலே ஒரு வானத்தை போல டீம் அப்படின்னு. ஒரு சென்னையில் இவ்வளோ நெருக்கடிக்கிடையில் ஒரு கூட்டு குடும்பமாக அவங்க தம்பி சஞ்சய் வரைக்கும், இன்னொரு தம்பி, அவங்க அம்மா, அவங்க எல்லாருமே பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்னடா இவர் தாண்டா ஜெயிக்கணும் கண்டிப்பாக. அவங்க அவ்வளோ பெரிய அவருடைய வெற்றிக்காக அப்படி காத்திருக்கிறது வந்து பயங்கர உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கபாலிக்கு தான் முதல்ல வந்தார். சாருடைய டீம்லேருந்து எங்கள் டீமுக்கு கபாலிக்கு வரும்போது யாரா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் வந்த கொஞ்ச நாள்ல எல்லாருமே காலி பண்ணிட்டார், எல்லாருமே அரவணைச்சிக்கிறது. உதாரணம் சொல்ல போனால் என் லைஃப்லேயே ஒன்று கபாலியில் வந்து குமுதவள்ளி அந்த போஸ்ட்மார்டம் பண்ணுற இடத்துல அந்த சீன் நிறைய செட்டப் இருந்துது. நான் ஒரு ஆள் ஆண்டிருப்பாட்டுங்க, நிறைய வேலை இருந்தனால செட்டப் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு எங்கள் இயக்குனர் கூட்டி என்னை செமையாக திட்டார். நான் நைட்டும் பக்கமாக தூக்கலாமல் வேலை செய்த ப்ரெஷரில் வந்து நான் வெளில போகாமல் வந்தேன். என்னடா எங்கடா போகிறேன்னு கேட்டே வந்தார். நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நடு ரோட்டில் நின்று. அப்படியே இவர் வந்து என்ன பண்ணிட்டார், இவர் என்னை கட்டி பிடிச்சி எடுத்து அப்புறம் நானே அவருக்கு ஆர்டர் சொல்கிறதா ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து சென்னையில் பயங்கரமாக வெள்ளம் போயிட்டு இருந்து கோவாவில் வந்து ஷூட்டிங். நான் மயம் கோபி மேலே வந்து கார் ஏற்றணும், அந்த ஷார்ட் இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு இது பிரேக் டைமில் தலைவனை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆளை காணோம். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் தேங்கி அழுது தொடச்சி வந்துருந்தார். என்னண்ணா அப்படி வெள்ளத்தில் நாய் செத்துச்சுடா, வீட்டில் எல்லாரும் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறாங்கடா, இன்றைக்கி தான் தெரிஞ்சு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா, இங்கெல்லாம் அழுதா நீங்கள் தான் இது பண்ணி சொல்லிட்டு தான் நான் போய் தனியாக எழுதுறேங்கடா. அதை மாதிரி வந்து சுரேஷ் அண்ணா அவனுடைய ஈரம் உண்மையிலே என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு 5 நபர் ரொம்ப நெருக்கமாக. எங்கள் அப்பாட்ட எப்படி நான் வெளிப்படையாக இருக்கணும், எங்கள் அம்மாகிட்ட எப்படி இருக்கணும், ஒரு துளியால் கூட நம்மளை ஈகோ பார்க்காம நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் சில பேர் தான் கிடைப்பாங்க. அதை மாதிரி சுரேஷ் அண்ணா வந்து எப்பயுமே என் வாழ்வில் மறக்க முடியாத, நான் விலகி போகக்கூடாது நினைக்கக்கூடாத ஒரு ஆள். அதே மாதிரி நம்ம ஹீரோ தினேஷ், நான் அவரோட 2 படம், என் படத்தில் 2 படமாக 2வது படமாக ஹீரோவாக நடிக்கிறாரு. நான் எத்தனை படம் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய ஹீரோவாக நான் அவர் கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் 4-5 கதைகள் நான் எழுதிட்டு இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே அவர் பொருந்துவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர். மற்ற எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே தோழர்களாக சேர்ந்து இந்த வேலை செய்திருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அதிகம் தோழர் சொன்ன மாதிரி அவரோட எமோஷன், சுரேஷனோட எமோஷன் எல்லாமே எவ்வளோ ஃபன்னாக சொன்னார். கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த எமோஷனும் ஃபன்னும் வந்து சேர்ந்து வர படங்கள் இருக்குல்ல, ஸோ எமோஷனாக ஒரு படம் எடுக்கிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக ஒரு படம் எடுக்கிறது தாண்டி இந்த ஃபன்னும் எமோஷனும் சேர்ந்து ஒரு விஷயத்த இந்த படத்தில் இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் இப்போ எல்லாம் மஞ்சுவல் பாய்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் பாரஞ்சித் பாய்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அதில் வந்து சுரேஷ் அண்ணா வந்து என்னை பொறுத்தளவு சீனியர். அவர் எல்லாரும் நான் ஒத்துப்பாங்க நினைக்கிறேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவரோட டிராவலும் ஜேர்னினா இந்த ஜேபேபியோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. அது இங்கே படக்குழு எல்லாம் சொன்னாங்க. அது இல்லாமல் அவரோட ஜேர்னி இந்த டீம்லே, இப்போ நான் வந்து இந்த டீம்ல இந்த ப்ரொடக்ஷனில் படம் எடுக்கலாம் இந்த டீம், அது இல்லாமல் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர பெருசு. ரஞ்சித் அண்ணனோட பெருசுன்னு நினைக்கிறேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு. இந்த காத்திருப்பெல்லாம் சொல்றதை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஜேர்னியும் அதை தாண்டி அவர் வாழ்க்கையிலேருந்து இந்த கதையை எடுத்தார்ல, அதான் இந்த ஃபர்ஸ்ட் படத்தோட இயக்குனர்லேருந்து இந்த அவங்க லைஃப்லேருந்து எடுக்கிற கதை, அவங்க குடும்பத்துலேருந்து இல்லை அவங்க தெரிஞ்சவங்கலேருந்து அவங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதை எமோஷனாக சொல்கிறத தாண்டி ஒரு ஃபன்னாகவும் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அவர்கிட்ட இவ்வளோ ஃபன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரில. ஏன்னா ஊர்வசி மேடம் பார்க்கும்போது எனக்கு வந்து, ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஆளுமை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோஸை வந்து சொல்கிறோம், புனை பேர் வச்சுலாம் சொல்கிறோம், சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு எல்லாம் நிறையா சொல்கிறோம்ல. இப்போ ஹீரோயின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னா அதில் என்ன ஒரு டாப் மோஸ்ட் பேரோ அது வந்து ஊர்வசி மேடம் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்களோட படங்கள்லாம் நாங்கள் எத்தனை படம் பார்த்துருப்போம். அவங்களோட படங்கள்லாம் பாக்கியராஜ் சார் படம் வந்து, கமல்ஹாசன் சார் படம் வந்து, ஏன்னா கமல்ஹாசன் சார் முன்னாடியெல்லாம் நின்று நடிக்கிறதெல்லாம் எப்படி முடியும் நம்மளாம் பார்ப்போம் சின்ன வயசுல வந்து, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சின்ன வயசுலேயே அவர் வந்து பயங்கர ஆளுமையாக இருக்கும் அவரோட நடிப்பெல்லாம். அவர் முன்னாடியே அசால்ட்டாக நடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. அது வந்து அது அப்போலேருந்தே பார்க்கும்போது தெரியும். இந்த ஜேபிபி பார்க்கும்போது இன்னும் அவங்களோட கதாபாத்திரமும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னமோ அவங்களுக்காகவே எழுதின கதாபாத்திரம் மாதிரி இருக்குது. நிச்சயமாக வந்து இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரே விஷயம் நினைக்கிறது வந்து, சுரேஷ் அண்ணனோட அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாண்டி அவரோட வெற்றி மார்ச் 8ஆம் தேதி அது வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் வந்து எல்லாம் சொன்ன மாதிரி தேட்டருக்கு வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள்.
இது கட்டாயப்படுத்துறதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்ஸ் இது வந்து பார்த்ததுக்கப்புறம், முதல் காட்சி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே அடுத்தடுத்த காட்சிக்கு குடும்பத்தோடு வந்து பார்ப்பீங்க நம்புகிறேன். அதோட ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் எல்லாமே வந்து கடைசியாக ரஞ்சித்தனனுக்கு நன்றி. எல்லாருமே வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு செம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பெரிய படமாக ஜேபேபி இருக்கும். இந்த மொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டைரக்டர் தோழர் சுரேஷ் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஊர்வசி மேம், கண்டிப்பாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தேட்டரில். அப்புறம் அட்டகத்தி தினேஷ் அண்ணன், அப்புறம் லொலு சபா மாறன் சார். இது கண்டிப்பாக ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எமோஷனாக கண்டிப்பாக இருக்கும். எல்லாரையும் வந்து செம்மையாக என்டர்டெயின் பண்ணோம். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணா. இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கறது ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படா நீலம் ப்ரொடக்ஷனில் நான் அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்ல படங்கள், அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எப்படி என்னை கூப்பிட்டாங்கிற ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த லைனில் நான் எப்படி வந்து உக்காந்து நிற்கிறேன்ங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னென்னா என்னால் இந்த சாங்கெலாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவேன். இந்த படத்துக்குள்ள வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னாதான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பார்க்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்கே வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்திருக்கேன். அது ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாருக்கூடையும் இருக்கிறதே சந்தோஷம்தான். அண்ட் ஜேபேபி அந்த வெயிட் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தோம். ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது. இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஜேபேபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசில் எப்பவுமே சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அந்த மாதிரி பேசாமல் அவங்கள அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து அதை கூப்பிடும் போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியரான மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்போ நிறைய கற்றுக்கணும், புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ லேஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது. அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தினேஷ், நான் வந்து அட்டகத்தி படம் ஆரம்பித்து அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்தா டைமில் தான் அது நடந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சுது, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ நான் வந்து ஞானவேல் சார்கிட்ட கம்மிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து இப்போ ஞானவேல் சார்கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து வெற்றிமாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்ருந்தோம். கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டைரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு, ஞானவேல் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ஏன்னா நாங்கள் எல்லாமே ஐ மீன் அவங்க முன்னாடி சின்ன சின்ன படங்களில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை 628 தான். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம். ஸோ அதுலேருந்து ஒருத்தராக வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து
அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு. அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயம். சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை 28 தான் ஆரம்பித்தோம். சுரேஷை நாங்கள் அறிமுகப்படுத்துறது பின்னாடி உட்காந்துருக்கு அரவிந்த் ஆகாஷ், ஏரியா பசங்க அவங்க 2 பேரும். ஸோ அரவிந்த் ஆகாஷ் எனக்கு சான்ஸ் கொடு படத்தில் நடிக்கிறன்ற போது ஃபஸ்ட்டு சென்னை 28 அவனுக்கு சான்ஸ் கிடையாது. இல்லைடா உனக்கு கொஞ்சம் வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கல நாங்கள். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அவனோட கேரக்டரில் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால கடைசியில் வந்து அவன் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவன் நடிக்க வச்சிட்டான். ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்கிட்ட சொன்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேர். அப்போ வந்து விஷ்ணு கிட்டே இருந்தாப்லையா, விஷ்ணு கிட்டே இருந்து படம் முடிச்சுட்டு இருந்தபோது வந்து சேர்த்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் அப்போ கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்தாப்புல. இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். நான் உண்மையிலே வந்து நான் இந்த படம் பார்க்கல, ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நிறைய யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தாருன்னா வந்து அது அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்டே சொன்னாப்புல, இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்திலேயே அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு ஒரு செய்தி. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு மணிவேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் ரஞ்சித் நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். எப்படி வெங்கட் பிரபு சொன்னாரோ பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு எனக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு, இப்போது சுரேஷ்க்கும் லைஃப் கொடுத்துருக்காரு, ரஞ்சித்துக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு. அண்ட் விபி சொன்ன மாதிரி ரஞ்சித் இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக கொஞ்சம் வருஷமாக வந்துட்டு நல்ல படங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்ததுக்கு வந்து பெரிய விஷயம். அது ஒரு ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும் ரஞ்சித்துக்கு. அண்ட் ஒருத்தர் மேலே டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வந்துட்டு அடுத்து ஒரு கம்பெனிகிட்ட சொல்லி ஒரு அப்ரோச் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கதையை, அந்த கதை வந்து சுரேஷ் நம்பி இந்த கதையை, இந்த ஜேபிபி கதையை எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ்க்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ப்ளஸ் இஸ் அ வெரி டேலண்டட் டைரக்டர் அண்ட் நல்ல எழுத்தாளர் கூட. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அம்மா ஒரு சும்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள இப்படி பார்க்கும்போது அந்த போலீஸ் சீனும் அம்மாவும் பண்ண சின்ன பர்ஃபார்மன்ஸே போதும் இந்த ஃபுல் படம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனிவே தினேஷ் ப்ரோக்கும் ப்ளஸ் அண்ணன் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். அண்டு அம்மான்றது நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன்னு. ஸோ அம்மா மேலே பாசம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட பாசம் என்னன்றது அம்மா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவங்க பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால மறக்காமல் சிரிப்பேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். உண்மைதான், 10வது வயசுலேருந்து ஒரு பயணம் போது ரொம்ப திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏதோ படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்கு ஃபீல் ஆனதில்லை. நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்கிறது, இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் சுரேஷ்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும் தனக்கு என்ன வேணுமோ அது பொறுமையாக சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு ஆட்டம். பாவம் மாதிரி உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பார். நான் திரும்ப இல்லை சுரேஷ், எனக்கு வந்து என்னமோ அந்த பேரம்பேத்திலாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தல. நான் ஸ்பீடாக நடப்பேன், ஸ்பீடாக பேசுவேன், அப்படி தான் பொதுவாக. கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்னும் போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும், மெதுவாக பேசணும், அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது. நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன். அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியது. நிறைய சில படங்கள்லாம் அப்போல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது
மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர், இதை நல்லா நடிச்சிருங்கன்னா ஐயோ நடிக்க சொல்கிறாங்களே அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது, நீங்கள் இதுதான் கேரக்டர், நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல ஏதோ வர மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன், அப்படி நடிக்கிற உடனே ஆஹா அப்படி சிந்தனை வந்துடும் எனக்கு. இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாது, அடுத்த சீனில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு கடைசியில் அழுதுடும். அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும். மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிடுவாங்க, இது வந்து ஹியூமர் பேஸ்டு ஃபிலிமா, இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம், இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு க்ரைம் த்ரில்லர், இது கோஸ்ட்டு, இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும். இப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். பட் இதில் அப்படி சொல்ல தெரியல, இதுதான் கதை அப்படின்னு அவர் ரொம்ப விளக்கமாக எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை. ஆனால் கடைசியில் வேறு வடிவெல்லாம் சொன்ன முடியாது சுரேஷ், பிகாஸ் ஏஜில் இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல, என் பையன் 4வது தான் படிக்கிறான், என் பொண்ணெல்லாம் திட்டுவா, அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை பொண்ணை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, இது ஆண்டியோட நிறுத்திக்கோ அப்படின்னுவா. நான் அவளும் காலேஜில் படிக்கிறான், ஸோ சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ணிட வேண்டியிருக்கு. எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா பின்ன எனக்கே டவுட் வருது, இவர்கிட்ட தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரம், இல்லை அவர் காதலை விழலையா? சரிம்மா சரிம்மா, இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ்? புரியுது. சரிம்மா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம் சார், நான் அதுதானே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம். ஓ கரெக்ட் கரெக்ட், ஆமாம்மா சொன்னீங்கல்ல, ஆமாம் இதுதான்மா சுரேஷ். இருக்கட்டும் சுரேஷ், அது மூடுங்க முதல்ல, இது இருக்கட்டும், நான் தான் சொன்னேனே இந்த மாதிரி செய்யல, அது கரெக்டுமா, நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே, ஆனால் இதை பாருங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு தான் நினச்சது சாதிக்காமல் இந்த வீட்டிலேருந்து போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிட்டு வந்தால் நம்ம மாட்டிக்குவோம், நம்மளும் ஐயோ என்ன பண்ணுறோம், துப்பாக்கி எடுத்துட்டு மரியாதையாக நடிக்கிறே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன மிரட்டுற அப்படின்னு கேட்டுடலாம். இது ஒன்றும் மிரட்டல் கிடையாது, உருட்டல் கிடையாது, பெரட்டல் கிடையாது, அப்படியே வச்சுட்டு இவங்க தான் அஜய் பேபி, இது வந்து என் பெரியம்மா, இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான், இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன், நம்ம ஷூட் பண்ண போகிறது யாரும் நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதுதான் வருது இதான் வருதுன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு. எனக்கு எழுந்து இப்படி ஓட முடியாது, இப்படி ஓட முடியாது, இப்படி ஓட முடியாது, நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன். கடைசியில் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க, மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் யார்கிட்ட பேசணும், இந்த 2 வார்த்தையை 1 மணி நேரமாக பேசி பேசி எனக்கு வேறு வழியில் சரியா படம் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனித்தேன். ஏன்னா ஒரு படம் என்னதான் அந்த தான் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக இருந்தும் கூட எப்போவாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு சின்ன பதட்டம், இல்லை பப்ளிக் ரோடில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம், இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும். ஏன்னா நடு ரோடெல்லாம் ஷூட் பண்ணி நாங்கள் பாட்டும் அந்த ரோட்டில் ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா வித்தவுட் பிரேக்கில் போய் அந்த வெயிலில் அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஒரு 5-6 நாள் இந்த பொண்ணை இந்த கூட்டத்தில் இருந்து வந்துச்சா, இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணா, அப்படி ஒரு இமோஷனலான ஒரு அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே, நான் தினேஷுடைய ஒரு ரசிகைன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது மனசு முழுக்க அந்த கேரக்டரு அந்த இமோஷனை ஏற்றுக்கிட்டு அப்புறம் தான் வெளியே வரும். இப்போ நான் பிகினிங் டேஸ்லாம் சுரேஷ்ட கேட்டேன், சுரேஷ் ஒன்றும் தினேஷ் முகத்தில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே ஒரு சன்னியாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம், இதை வச்சுட்டு நமக்கு நிறைய இமோஷனல் சீன்லாம் வருது. நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அட்டகத்தி விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது. அப்படி தான் இதில் இருக்குமா இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சது அவர் ஆக்ட் பண்ணும்போது. அப்புறம் தான் நினச்சேன் நம்மளே இப்படி தான் நினைப்பாங்களோ, முகத்தில் ஒன்றும் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு டீமே இல்லை. நீங்கள் கலாய்க்கிறதுக்கு சுரேஷே கலாய்க்க முடியாது, ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர். அவர் பாட்டுக்கு நடத்து, அவர் பாட்டுக்கு வந்து அவர் பாட்டுக்கு நின்று நீங்களாம் என்ன பெண்ணுங்கய்யா, நான் தான் முடிவு பண்ணி வந்துட்டேன், இனி இதை எடுத்துக்கிட்டு தான் போகிறது அப்படின்னு.
ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தில் இமோஷனலாக நடித்து நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் இப்போ நடிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு திறமையை இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் பொதுவாகவே பாரஞ்சித்தனுடைய படங்கள் மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னென்னா, அப்போ அது மெலடி சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க, நிறம் இப்படி இருக்கணும், உருவம் இப்படி இருக்கணும், இந்த கான்செப்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட டோட்டல் ப்ரொடக்ஷனே அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எப்படி இவங்க ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வியப்பாக இருக்கும். ஆடிஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது, கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க. இப்போ இதிலே பாருங்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, மீதியெல்லாம் யாரும் வரல. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது 100% கரெக்டு. ஏன்னா அந்த கதை, இந்த கதையை நான் கொண்டு வரலாம், அது மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம். நான் எப்போவுமே கமல் சார் சொல்லுவேன், ஏன்னா மகளிர் மட்டும் மாதிரி ஒரு படம், நான் ரேவதி ரோகிணி, மார்க்கெட்டில் மஸ்டாக இல்லாத ஒன்று கதாநாயகர் இருக்கலாம், இவங்க இருந்தால் தான் படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு டைமில் எங்களை நம்பி ஒரு கதையை படமாக எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. எதை வச்சு எங்களை நம்பினாருன்னே நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் பாதி படத்துக்கு வேலை வரைக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த கதையை பாருங்கள், அவர் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சாக்கா எவ்வளோ பெரிய ஹீரோஸை வச்சு எப்பேற்பட்ட படங்கள் வேணலாம் பண்ணலாம், பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கும் போது நான் டப்பிங் டைம்லாம் சுரேஷ்ட சொல்லுவேன், எப்படி சுரேஷ் நீங்கள் எப்படி திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் ஏன் நீங்கள் பிளான் பண்ணலை? இல்லைம்மா, எனக்கு இதயத்துக்குள்ளே வந்த கதைகள் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. என் மனசுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸு நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோ விஷயங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே, அதனால தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்கிறது. அண்ட் ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் இப்போ சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாதிரி இல்லை, ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு காரணம் மினிமம் அளவில் இருக்கிற ரூம்ஸில் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் விற்க முடியும். அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். சார் எனக்கு பதில் சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களான்னு தெரியலையே. இல்லை நான் தான் என்கிட்ட சொல்கிறேன் வேறையா, ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது முழுக்க முழுக்க இயக்குனர் படங்கள். அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின், ஒரு ப்ரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சைலண்டாக வேலை நடக்கும், ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் அந்த படத்துக்கு வைக்க மாட்டார். இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே, இப்படி எடுத்தால் போதுங்கிறது இருக்கவே இருக்காது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ அவங்க யூனிட்டில் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு வாரத்துலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன், அவங்க நிறைய படம் எடுக்கணும், நிறைய ஆர்டிஸ்ட்களை கொண்டு வரணும். அண்ட் சுரேஷ், நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப டேலண்டட் டைரக்டர். நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக. எல்லா மொழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக அவர் வரணும். எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும். எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது, எமோஷனலாகவும் இருக்குது இங்கே நிற்கிறது. அப்புறம் எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே, இது இங்கே என்னை பற்றி பேசினது, படத்தை பற்றி பேசினது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் வெங்கட் சார், அவர் வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயந்தான். வெங்கட் சார் கிட்ட வந்து நான் முதல்ல வந்து விஷ்ணுவர்தன் சார் கிட்ட வந்து பட்டியலில் போய் லாஸ்ட்டு அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்தேன். நான் அங்கே அது முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு அரவிந்த் ஆகாஷ் தான் வந்து வெங்கட் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனான். அப்புறம் வெங்கட் சாரை பார்த்துட்டு உடனே பெருசாலாம் இது இல்லை, ஓகே ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்ட்டாரு. நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஸ்ரீபதி, பிச்சுமணி, ரஞ்சித், செந்தில் இப்படி ஒரு டீம் இருந்தது. சென்னை 28 அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம், தேடுதல், ஃபைனான்ஷியலு எல்லாம். ஏன்னா அப்போயே எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, 31 வயசு இருக்கும் அப்போ நான் சினிமாக்குள்ளே நுழையும் போது. அப்புறமா வெங்கட் சார் கிட்ட போனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நிறைய பேர் வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கரெக்டான வாய்ப்பு கிடைக்காது, கரெக்டான டைரக்டர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா வெங்கட் சார்கிட்ட போனதும் அவ்வளோ ஒரு சொகுசான ஒரு லைஃப்.
கஷ்டமே படத்தில் இல்லை. ஆனால் உண்மையாக உழைச்சோம், அது மட்டும் கட்டாயமாக நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டாக நாங்கள் உழைச்சோம். சென்னை டு டேட்டு, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி வரைக்குமே வெங்கட் சார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். என்றைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த இவ்வளோ படங்களில் ஒரு வார்த்தை என்னை திட்டினதோ யாரையுமே வந்து இது பண்ணதோ கிடையாது. அவர்கிட்ட நான் இந்த பொறுமையை ரொம்ப அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஏன்னா என்ன சொல்கிறாங்கல்ல பொறுமை, அது நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான். அவ்வளோ சூப்பராக அஜித் சாரையே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பயங்கர கூலாக அவர் எவ்வளோ டென்ஷனில் வந்தாலும் ஈஸியாக போய் கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்தி உடனே ஷார்ட் எடுத்துருவார். அது ஏன்னா மாதம் சம்பளம் ஒரு படத்துக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும். சென்னை 28, சரோஜா, கோவா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம எதிர படம் பண்ணோம், நல்ல சம்பளம் சரி வெங்கட் சார்லேயே இருந்துருவோம் அப்படியே ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே நான் படம் பண்ணுற யோசனையும் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே போயிட்டே இருந்தது லைஃபு. அப்புறம் மங்காத்தக்கு அப்புறம் தான் புது ஸ்டேஜ்லாம் வந்து சேர ஆரம்பித்து வந்துகிட்டே இருக்காங்க. இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் என்னடா உட்காந்து நம்மளாம் ஒரு படம் பண்ணி கட்டாமல் வெளியே போனோமேன்ட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்று அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வெங்கட் சார்கிட்ட பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளில வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கமிட் ஆனேன். அருணாச்சலம் சார் அந்த கம்பெனியில். அங்கே போயிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஒரு சூழ்நிலையால் பஞ்சாப்பா அவர் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் தான் நீங்கள் முதல் படமாக பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாப்பா அதான் நான் எழுதி சுபண்ண கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டாச்சு, 3 மாதம் போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த படம் நீங்கள் முதல் படமாக பண்ணாதீங்க, 2வது படமாக பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே சுப்பண்ணை கூப்பிட்டு சுரேஷ் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, வேணா வெளில வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரிங்க நான் ஓகே நான் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போயிட்டு அட்வான்ஸ் வாங்குறது கம்மிட்டு வருது உட்காருது, அப்புறம் வெளியில் வந்துடும். எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்குன்னு வாங்க, அதுக்கப்புறம் ஏதோ கருத்தால் நடக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் கிட்ட வந்து கபாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ரஜினி சார் இருக்கார், சரி நல்ல சம்பளம், சரின்னு போயிட்டு ஜாயின் பண்ணேன். ரஞ்சித் கிட்ட போயிட்டு சோமர்செட்டில் ரூம் போட்டுருது, அங்கே தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போது உள்ளே போயிட்டேன். ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் வந்து இந்த மொத்த ரஞ்சித்தோட டீமே எல்லோரும் இருக்கிறாங்க உள்ள. அந்த அதியன்னு, பார்த்திபனு, ஃபேங்லின்னு எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாம் அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரஞ்சித்துக்கும் வந்து கொஞ்சம் ப்ரைவசி, நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு அவனுக்கும் முடியல. வெளியில் போனால் இவனுக்கு ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. சரி அவனுக்கு நம்மளுக்கும் வந்து பெருசாக ஸ்கிரிப்டில் அப்படியே பயங்கரமாக பூந்து விளையாடி ஐடியா கொடுக்குற இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நாலேஜெலாம் கிடையாது. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது வச்சுக்கலாம், இது வேணாம், இது ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அப்புறம் ரஞ்சித் கூட ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே உட்காந்துட்டே இருந்தேன். வெளியில் போனால் எல்லாம் அப்படியே காண்டாக பார்ப்பாங்க எல்லாரும். இவ்வளோ நாள் இவன் வந்து கூட வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சது, இல்லை தப்பு, அவன் டைரக்டர் என்னதான் க்ளோஸ் இருந்தாலும் நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சேரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு லேப்டாப்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவனுங்க கிட்ட பழகிற அந்த வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவனுங்க அதாவது ரஞ்சித் கிட்ட இருக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு சோஷியலிஸ்ட்டு, ஒருத்தன் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஃபெமினிஸ்ட், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த லிஸ்ட்டுமே எனக்கு தெரியாது. நான் வெங்கட் சார் கிட்ட அப்படியே பிளைண்டாக வந்து அவங்க உட்காந்துருக்கேன்னா அதை வந்து யாரையுமே ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாருமே பயங்கர அரசியல் பேசுகிறானுங்க, நம்மளுக்கு சுத்தமாக அது தெரியவே தெரியாது. அப்புறமா வந்து ஜாதி, காஸ்ட்டு, இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுறது எனக்கு புதுசாக இருக்குது. நான் அப்போ தான் ஒரு உலகத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறமா இது அப்படியே பேச அப்புறமா அவனுங்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப நெருக்கமாகி அப்படியே பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் என் மேலே உயிராயிட்டானுங்க, என்ன விடவே இல்லை. ஏன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தவனுங்க நான் தான் ரொம்ப சிரித்து அவங்கள வந்து ஃப்ரீ பண்ண விட்டேன். என்னை விட இறுக்கமாக ரஞ்சித் இருந்தாப்புல. அப்போ ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால். ஏன்னா இவங்க எல்லாருமே ரஞ்சித் கிட்ட நெருங்காமல் நானே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது. அப்புறம் ரொம்ப
உண்மையிலேயே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக், அவனுக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமான திறமைசாலிங்க தான். அவனோட கடுமையாக உழைப்பானுங்க, ரொம்ப போராளிங்க மாதிரி உழைப்பானுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி தான் கபாலி ஒர்க் பண்ணோம். கபாலி ஒர்க் பண்ண உடனே திருப்பி காலை ஆரம்பிச்சிது. காலாலேயும் போயிட்டு அப்படியே அதுலேயும் கோராடிட்டு இருந்தேன். அதுலேயும் பேசுகிறதே வாரத்தில் எங்கேயாவது ஒரு நாள் தான், அப்படி தான் திடீர்னு போய் பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. டெய்லியெலாம் என்னால் ஃபோன் பண்ணியும் பேச முடியல நம்ம கதையில் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது அம்மா எவ்வளோ ஒரு முக்கியமானவங்க. அம்மாவை எப்படி நம்ம ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறோம், ரொம்ப வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப அவங்கள கேரே பண்ணாமல் மதிக்காமல், ஏமா இது கூட பேச தெரியாதா, இங்கே ஏன் நின்றுருக்க, தேவையில்லாமல் ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்கு, இப்படிலாம் நம்ம அவங்கள வந்து திட்டி கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உயிர்ன்றது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து புரியும். உங்களுக்கு இந்த படம் வந்து இப்போ நீங்கள் சிரித்த மாதிரி உங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கும், அதே போல் உங்களை வந்து யோசிக்க வைக்கும், அழ வைக்கும், எல்லாமே பண்ணும் இந்த படம். ஏன்னா இது என்ன சொல்கிறோன்னா, வெங்கட் சார் பாதி ரஞ்சித் பாதி அந்த மாதிரி தான் இந்த படம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இந்த படத்துக்குள்ளே. இவங்க 2 பேர்கிட்டையுமே இருந்து நான் ரஞ்சித்கிட்டையும் அதான் கற்றுக்கிட்டேன். ரஞ்சித்தும் வந்து ஸ்பாட்டில் எங்கேயுமே வந்து ஒருத்தரை இது வரைக்கும் ஒரு நாள் திட்டினது கிடையாது. அவனுக்குள்ளே தான் அந்த கோபமும் கஷ்டமும் ஏதாவது இருக்குமே கண்டி யாரையுமே ஒரு வார்த்தை ஒரு சொல்லி எதுவுமே பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னா இல்லை பேசலாமான்னு தெரில எனக்கு. இப்போ இந்த படத்துக்குள்ள டெக்னீஷியனாக வந்து உள்ளே வந்து ஒவ்வொருத்தருமே ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் சண்முகம் சார் கட்டாயமாக அவரை சொல்லணும். என்னென்னா அவர் வந்து குக்கு, ஜோக்கரு, ரேணிகுண்டா மாதிரி படங்கள்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு கொஞ்சம் உடல் சரியில்லாமல் ஏதோ இருந்துட்டு அப்புறம் தான் திரும்பி வராரு. நண்பர் மூலிமா எனக்கு அறிமுகமானார். இந்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்பயே முடிவு பண்ணிட்டு இவர் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் 2 நாள் ஷூட்டிங்கு கட் பண்ணி சீன்ஸு காமிச்சார். எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துட்டே இருந்தார். சார் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இது ஓகே தான் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பயம் வந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக 2-3 நாள் கழித்து ஒரு பிரேக் வந்தது ஒரு நாள். அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூக்கிட்டு ஓடி போய் ரஞ்சித் முதல்ல போய் காமிப்போம் சார், அதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் எடுத்து போய் கூப்பிட்டு போய் காமிச்சேன். ரஞ்சித் பார்த்துட்டு கரெக்டாக தானே இருக்குது, நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் யோசிக்காத நீ பண்ண அப்படின்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பயம் இருக்குது, இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், கரெக்டாக எடுக்கணும், வாய்ப்பு கொடுத்து அது சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டோன்னா அது பெரிய தவறாயிடும். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, பல கோடிகள் போட்டு நம்ம படம் பண்ணுறோம். அந்த பயம் எனக்கு ரொம்ப கொடுத்துட்டே இருந்தது. அதில் எடிட்டர் வந்து ரொம்ப எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார். அப்புறம் வந்து ஜெயந்த் சேதுமாதவன் கேமராமேனு, இவர் வந்து இந்த கதைக்குள்ளே நான் ட்ரை பண்ணேன். எனக்குலாம் அடுத்தடுத்தது, ஏன்னா நான் படம் பண்ணும்போது ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருந்தேன், இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்னென்னா எல்லாருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க, எல்லாருமே ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்க, யாருமே எனக்கு கூட முடியல. அதனால் வந்து ஜெயந்த் சேதுமாதவனை வந்து மீட் பண்ணதும் அவரோட பேசுகிற தன்மை, ஏற்கனவே அவர் பண்ணி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸு, ரொம்ப ரிஸ்க்கான இடங்கள்லாம் போகிறோம், க்ரௌடு, கேமரா மாதிரி நிறைய ஷோல்டரில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணலின்னா இந்த படம் அப்படி கட்டாயமாக வந்திருக்காரு. என் வீட்டில் கலந்து ஆலோசிப்பேன் கட்டாயமாக. என் குடும்பம், ஏன்னா எங்கள் அம்மா ஒரு 65 வயசுலேருந்து சின்னவர் ஒருத்தர், என் தம்பி பையன் வரைக்கும் இருக்காங்க, எல்லா கேட்டகரிலையும் ஆள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே அந்த டியூன் போட்டு காமிச்சேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பிரிட்டோ கொடுத்த எல்லா பாட்டுமே ஃபஸ்ட்டு டியூன் தான், ஆப்ஷனே கிடையாது. அது வந்து எனக்கு இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எனக்கு கரெக்டாக இருந்து நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னாங்க, ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த பாட்டு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பிரிட்டோ வந்து ரொம்பவே நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப தேங்க்ஸ் பிரிட்டோ. அதுக்கப்புறமா தினேஷ் வந்து இந்த கதைக்குள்ளே எப்படியாவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தினேஷ் நேரில் போய் பார்த்துட்டு இந்த கதை சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னென்னா இப்போது ஒரு படம் பண்ணுற ஹீரோஸே அடுத்தது இல்லை நம்மளால் இதெல்லாம் முடியாது, 2 கேரக்டர் 3 கேரக்டர் அதெல்லாம் வேணாம், நான் பண்ண ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தினேஷ் வந்து இந்த கதை கேட்டு இந்த கதைக்குள்ளே வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தினேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகை, அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ ஏற்கனவே எல்லாம் ப்ரூவ் பண்ணது தான்.
அப்போ தினேஷ் கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி கேரக்டர் தினேஷ் இந்த மாதிரி இருக்கும், உடம்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயிட் போட்டு வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வேறு மாதிரி இருப்பார். நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் தினேஷ் எல்லாம். மாறன்னா கூட என்னென்னா ட்ரெயினில் ஷூட் பண்ணும்போது க்ரௌடில் எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டு இறக்கி அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே இறக்கி விட்டுருவேன், போங்க அப்படியே நடங்க அப்படின்ட்டு. எங்கேயாவது கேமரா வச்சுட்டு கூட மட்டும் சைடில் யாராவது பசங்க நிற்பானுங்க, நான் சொன்னால் மட்டும் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அவன் நடந்தே போயினே இருப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் போயிடுவாங்க. கட்டெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது, அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்களா எடுக்கிறாங்களா கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏன்னா அது வந்து கோவிடு அந்த எண்டில் அந்த டைமில் வந்து ஷூட்டிங் எடுத்ததுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த லொக்கேஷன்ஸு அமைகிறதா இருக்கட்டும் எல்லாமே வெஸ்ட் பெங்காலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை, அவ்வளோ க்ரௌடான ஏரியா. அந்த இடத்துல வந்து வச்சு தினேஷ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எந்த இடத்துலையுமே தினேஷ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் எதிர்பார்த்தனோ அதை தினேஷ் அப்படியே லைவாக உண்மையாக கொண்டு வந்திருக்காப்புல. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் மாறண்ணை வந்து முதல்ல வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சேன். நிறைய ஆப்ஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு அனுப்பிச்சேன். வந்தார், வந்துட்டு ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரி வச்சோம். வச்சுதான் பசங்களாம் இல்லை இது செட் ஆகலண்ணா, இந்த மாதிரி ஒரு கதையில் எங்கன்னா இவர் போய் கூப்பிட்டு வர அது வந்து இதுலேருந்து வராரு இவர். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கே சார்? தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் ஒரே விஷயம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இல்லை சார் பரவாயில்ல வாங்க. அவர் இன்னொருத்தர் தயால்ன்ற அவரை கூப்பிட்டு வச்சு ஆடிஷன் போயிட்டு அப்புறமா சின்னதாக அவர் கூட வந்து ரிஹர்சல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோனு மாறண்ண கிட்டேருந்து இந்த மாதிரி சார் அது கேன்சல் ஆகிடுச்சு, நான் வந்து இந்த படத்தில் பண்ணுறேன் சார் அப்படின்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா அந்த அவர் தயால் கிட்ட வந்து ரொம்ப சாரி சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காங்க சார், நான் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் வெயிட் பண்ணிட்டு மாறண்ண உள்ளே கூப்பிட்டேன். அப்புறம் மாறண்ண எப்படி நடிச்சிருக்காருன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அவர் வழக்கமாக ஒரு சிரிச்சு கவுண்டர் டைலாக், ஆனால் இதுலேயும் கவுண்டர் டைலாக் அவர் போட்டிருக்காரு. அந்த யதார்த்தம் மீறாமல் அப்படியே அந்த கதைக்குள்ளே இருக்கும். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு சீனில் வந்து தினேஷும் மாறனும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் ரொம்ப கண் கலங்கிட்டேன். நான் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து இந்த படத்துக்கு மாறண்ண வந்து அவரை விட்டால் வேறு யாருமே ஆப்டாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த கேரக்டர். அவ்வளோ சூப்பராக வந்து மாறண்ண பண்ணியிருக்காரு. அப்புறம் ஊர்வசி அம்மா அதாவது இந்த கழுதை எழுதி முடிச்சுட்டு ரஞ்சித்கிட்ட போய் சொல்லி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா இப்போ எழுதுகிற வரைக்கும் எனக்கு யாருமே ஐடியா இல்லை. ஏன்னா ரியல் கேரக்டர்ன்றதுனால நான் அதை எழுதி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து ஊர்வசி அம்மா தான். ஒரு வேலை இல்லை என்னால் பண்ண முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ராதிகா மேடம் கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என்கிட்ட இருந்தது. முதல் தடவை போயிட்டு ஊர்வசி அம்மா கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கதையை சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா யோசிச்சாங்க. அதான் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து இல்லை நான் பாட்டியெல்லாம் பண்ணுறது கஷ்டம், என் பசங்களாம் என்ன கேள்வி கேட்பாங்க, ஸ்கூல்லலாம் இதுவாக இருக்கா அப்படின்னாங்க. எனக்கு இந்த கேரக்டர் இவங்களை விட்டால் வேறு யாருமே பண்ண முடியாதுன்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு விஷயமாக நானே சின்ன வயசுலேருந்து நான் வந்தனை முடிச்சுலேருந்து நான் பார்த்து வளர்ந்துட்டுருக்கிறேன். அவங்க என்னென்ன படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸு இன்றைக்கி டிவியில் போட்டால் எல்லோரும் வீட்டில் எல்லோரும் உட்காந்து சிரிச்சிட்ருப்போம், அந்த மாதிரி இருக்கும். எப்படியாவது இவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கேரக்டர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இப்படி இருக்க, திடீர்னு முறைப்பாங்க, திடீர்னு திட்டுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு அடிக்க கூட செய்வாங்க, திடீர்னு ரொம்ப அன்பாக பேசுவாங்க, திடீர்னு வந்து சாப்பாடை ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரு அது இவங்க பண்ணால் தான் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அம்மாகிட்ட எப்படியாவது பெர்மிஷன் சொல்லிக்கிட்டு ஏதோ கேட்டுக்கிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு முதல் நாளில் ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நாள் வந்ததுமே ரோட்டில் இறங்கி நடக்க விட்டேன். நான் இங்கேருந்து நடந்து லாஸ்ட்டுக்கு போகிறாங்க, இந்த லாஸ்ட்டுக்கு நடந்து போகிறாங்க. அம்மா அப்படி முறைச்சிட்டே வாங்க, அந்த பையை எடுத்துகிட்டு வாங்க, காலுக்கு ஒரு ஷாட்டு, தலைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம். என்னப்பா கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே ரோடோட நடக்க விட்றீங்கன்ட்டு. அது நீங்கள் சாங்கில் பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். டீசரில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு பில்டப் சாங்கு, ஒரு இன்ட்ரோ, அது வந்து இவங்களுக்கு தான் அது வந்து அமைஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் அது ரொம்ப முக்கியம். பெரிய ஸ்டார்ஸு, ஏன்னா அவங்க இப்போ அவங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்குது, எவர்கிரீன் ஸ்டார். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? எங்கள் சார் வந்துட்டு போனார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விபி சார் அட்டகத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர். சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோபமான ஒரு
கோவமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். என்னுடைய கோவத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படி நெருக்குன்னு குத்துனாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, டேய் கீரமுள்ளு மாதிரி கோவம் வருதுடா அவனுக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கோவத்தோடு வந்தவன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே வந்தோடனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி, கதையும் சரி, புதுசாக ஒரு லைஃப்பை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28 வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். ஒரு படத்தை வந்து கோபம் இல்லாமல் அன்பாக சிரித்து சந்தோஷமாக எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சி வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம், ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியாக அவங்ககிட்டேருந்து வேலை வாங்கி உன்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவர். ஸோ அந்த லேர்னிங்லேருந்து தான் என்னுடைய கோபங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோபத்தையும் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துல மனிதர்கள்கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலாக மாற்றிக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்டேருந்து தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியை வந்து தெரிவித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தார். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் வரும். இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூரான ஒரு கேரக்டராக வரப்போ, ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவோன்னா, கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பன்ற ஒரு குடும்பத்தோட ஒரு நிறைய தொடர்பு இருக்கும். அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்ணுறப்போ கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ அதனால தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டு இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் டீம்லேயே வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவர் அப்படி உள்ளே வரப்போ அவரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுல்ல, அதை பிரேக் பண்ணி அவர் உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப தனியாக ரிசர்வ்டாக தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருப்போம். ஆனால் சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பார். கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் வரப்போ கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையை வந்து உருவாகுச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்கள் ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பித்தோம். அண்ட் அவர் எப்போவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருவார். அவங்க வீடு வந்து எப்படின்னா ஒரு சினிமா குடும்பம். அது அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சினிமா பற்றி எல்லாத்தையும் தெரியும், எல்லா பாடல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் கமர்ஷியலாக படம் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்கள் படம் போட்டு காட்டினீங்கன்னா போதும், ஆக்கி போட்டு அவங்களுடைய அன்பை வந்து பயங்கரமாக காட்டுவாங்க. இங்கே தான் சென்னையில் குறிப்பாக இங்கே இருக்க கேகே நகரில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே வந்து வாழை இலை பெருசாக போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு அப்படியே சோத்தை வந்து நிறைய கொட்டி சாப்பிட சொல்லி அவ்வளோ அன்பை வந்து கொடுக்குற ஒரு குடும்பமாக வந்து சுரேஷ் அண்ணா குடும்பம் தான். அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க, நீங்கள் பயங்கரமாக சாப்பிட சொல்லுவாங்க. சஞ்சய் அவங்க பசங்க நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ உரிமையாக வந்து அங்கிள்னு கூப்பிடும். லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்றே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
இப்போ நான்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட நான் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிறேன்னா அதில் ஒரு சின்ன ஒரு இப்பன் பட்ஸ் இருக்கும். என்னால் வந்து அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க முடியாது. ஆனால் சுரேஷ் அண்ணனை பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளவு க்ளோஸாக அவங்களால இருக்க முடியுது. அந்த உறவை அவங்களால சென்னையில், குறிப்பாக சென்னையில் அவங்க இருந்த காலகட்டம் வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கேகே நகரில் வசிச்சிருந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து முழுக்க பில்டிங்காக மாறி போன ஒரு இடத்துல வந்து அந்த பில்டிங்குள்ளே தங்களுடைய உறவை வந்து அந்த குடும்ப உறவை வந்து காப்பாற்றிக்கிட்டு அவங்க வந்து அதை கொண்டாடுற விதம் இருக்குதுல்ல, அது வந்து பயங்கரமாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அண்ட் அதுவுமே அவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாகுச்சு. அவர்கிட்ட நான் எப்போவுமே வந்து ஒரு ஒர்க்கராக நான் டீல் பண்ணதே ஒரு அண்ணனாக தான் நான் அவரை எப்போவுமே நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வந்து சுரேஷன் எதாவது பிரச்சனைனா சுரேஷன் சொல்லுவார். அவரோட டிமாண்ட் இல்லாத ஒரு பர்சன். அவருக்குன்னு ஒரு தேவையோ இல்லை எனக்கு இது வேணும் இது வேணாம் இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு வருவார், ஒர்க் பண்ணுவார், பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். அண்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், இப்போ வெங்கட்பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அது வேற ஒரு சூழல், இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அப்படியே டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு சூழல். முழுக்க புத்தகம் படிக்கிறது, வாசிக்கிறது, சினிமாவை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறது, வேற ஒரு டிஸ்கஷன் இங்கே நடக்கும். அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தாலுமே அவர் இதுக்குள்ளே வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது இருக்குல்ல. இப்போ அவரோட இந்த படத்தில் நம்ம அதை வந்து ஜேபிபியில் வந்து நமக்கு அது ரொம்ப கிளியராக வந்து தெரியும். ஸோ அவர் வேற ஒரு சூழலில், வேற ஒரு காலகட்டத்தில், வேற ஒரு இடங்கள்லேருந்து வந்தாலுமே கூட இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ இந்த சமூக சூழலை, சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நடக்கிற டிஸ்கஷன், அந்த டிபேட்டை வந்து அவர் செமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய திரைப்படங்களில் அதை கண்ட்ரோலாக வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து ஜேபியோட மிக ஸ்பெஷலாக இருந்ததாக நான் வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது சூப்பராக அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ஏன் பண்ணல அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பயங்கரமாக கமர்ஷியலாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அதில் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இதில் நீளமில் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி மாறிடும், அது ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்தில். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட், அதாவது முக்கியமான அது பேஸ் வந்து ஒரு ட்ரக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியாக மாறுறப்போ, ஸோ இதை நம்ம வந்து நீளமில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்கிறேன், இல்லைனா இது வந்து டெஃபினட்டாக நீளமில் பண்ண முடியாது, ஆனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படம் வந்து நின்றுடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நீளமில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை கொடுனா, நீ உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு பொலிட்டிக்கலாலாம் எதுவுமே யோசிக்க வராது, இல்லை அவர் அந்த மாதிரியான கதைகளுக்குள்ளே அவர் போவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இது வந்து எமோஷ்னல் உறவை பற்றி பேசுகிறது. டெஃபினட்டாக வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும்னா, இது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் அண்ணன்கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஒரு 3.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை வந்து அவர் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பல இடங்களில் நான் வந்து சிரித்தேன், பல இடங்களில் நான் எமோஷனல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கும்,